ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் கிரேட். அண்ட் இன்னைக்கு வீடியோ வந்து நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், எல்ஸ் வந்து உங்களோட ஹேருக்கு தேவையான ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஐ ஹவ் கம் அப் வித் அ நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நான் எப்படி என்னோட கிரே ஹேர் வந்து கவர் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான். டு பி ஃப்ராங்க், எனக்கு வந்து எப்போத்துலேருந்து ஐ ஸ்டார்டட் கெட்டிங் கிரே ஹேர் அப்படின்னு பார்த்தா, ever since I started taking care of my hair அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என் அம்மா வந்து I remember even on weekends only we'll have hair wash because அப்போ நிறைய முடி இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல்லாக தலை நிறையா சொதம்ப எண்ணெய் வச்சு சாட்டர்டேஸில் அரப்பு இருக்குல்ல, அரப்பு அண்ட் சீகக்காய் இதெல்லாம் போட்டு தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி விடுவாங்க. ஸோ அம்மா வாஷ் பண்ணி விட்டுட்டு இருந்த வரைக்கும் ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஹேர் ஃபால் அப்படின்ற ப்ராப்ளம் இருந்தது கிடையாது. அண்ட் ஆல்சோ என்னோட ஹேரில் வந்து எல்லா விதமான லைக் ஸ்ட்ரென்த்தும் இருந்தது. இட் வாஸ் அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹேராக இருந்தது. தட் வாஸ் பேக் டியூரிங் மை ஸ்கூல் டேஸ். எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வாட்டி சிக்கன் பாக்ஸ் வந்தது. சிக்கன் பாக்ஸ் வந்தப்போ என்னாச்சுன்னா, ஆல் ஓவர் மை ஸ்கேல்ப் ஐ காட் லாட் ஆஃப் அந்த பம்ப்ஸ். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் அந்த அம்மா போட்ட இடத்துல இருந்து எல்லாம் ஹேர் எனக்கு உதிர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இருந்து ஐ ஸ்டார்டட் லைக் லூசிங் மை ஹேர் லைக் டியூரிங் மை போர்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி டைமில். அண்ட் தென் 11th வந்தோன்னா ஐ காட் இன்டு அ கேர்ள்ஸ் ஸ்கூல் அண்ட் ஐ வாண்டட் டு லைக் கட் மை ஹேர். அப்போ வந்து நல்லா லென்த்தாக இருக்கும், ஹிப் லென்த் இருந்த ஹேரை வந்து ஐ ஜஸ்ட் மிட் பேக் லென்த்துக்கு வந்து நான் கட் பண்ணேன். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் லேயர்ஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் ஓவர் த இயர்ஸ் நிறையா மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணி ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக இட்ஸ் கான் அண்ட் ஐ ஹவ் ஒன்லி so much hair left with me now, but I need to take care of it, whatever it is. At least to clip in some extensions I need some hair illaya. So adukkaga I often do some hair masks. So veetliye pandra hair masks ella apply panni I always take care of my hair. So இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். The thing is, நான் வந்து ஹேர் கலர் பண்ணேன் ஒரு 2-3 டைம்ஸ். நான் வந்து ஹேர் கலர் பண்ணிட்டேன், ஸ்ட்ரீக் கலரிங், நாட் லைக் ஓவரால் குளோபல் ஹேர் கலர் கிடையாது, பட் ஸ்டில் ஐ டிட் ஸ்ட்ரீக் கலரிங். அதனாலேயே எனக்கு வந்து ஹேர் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் எனி சார்ட் ஆஃப் கெமிக்கல் தட் கெட்ஸ் இன் டு யர் ஹேர் டெஃபினெட்லி தட் வில் டேமேஜ் யுவர் ஹேர். அண்ட் அதனால ஹேர் லாஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நானும் அது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். So now I'm going to take you through a video in which I'll be showing you how I color my hair at home. Basically நான் வந்து இந்த hair color அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி லைக் கேள்விப்பட ஆரம்பிச்சது from my early school days. Like being in 11th and 12th grade அந்த மாதிரி டைமில் தான். மெயினாக என்னென்னா, எனக்கு அந்த கிரே ஹேர் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது ever since I started using shampoos. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் லைக் கெட்டிங் கிரே ஹேர். எனக்கு வந்து மேபி ரொம்ப நம்ம ஆர்கானிக்காக ரொம்ப அழகாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால நம்மளை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டேமேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே நம்ம போகும்போது ஆப்வியஸ்லி மீன்ஸ் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது ஆப்வியஸ்லி டேமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால நான் நிறையா ஹேர் லாஸ் அப்படிங்கிறது எனக்கு நடந்திருக்கு. ஸோ நான் 11th or 12th ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி, அந்த டைமில் தான் வந்து என்னோட இந்த க்ரௌன் ரைட் சைடில் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் அ கிரே ஹேர். ஒரே ஒரு கிரே ஹேர் இருந்தது. அந்த கிரே ஹேரை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த முடியை மட்டும் பிடிச்சி இழுத்து அப்பா நம்ம கிரே ஹேர் போயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டேன். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் 2-3 அந்த மாதிரி கிரே ஹேர் வர ஆரம்பிச்சது. ஸோ என்னோட காலேஜ் முடிக்கிற வரைக்குமே ஐ ஹேட் ஹார்ட்லி அரௌண்ட் 6-7 கிரே ஹேர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர், ஐ மீன் இன் March 2020 if I'm not wrong, அப்போ வந்து நான் ஹேர் கலர் பண்ணேன். ஸோ அந்த பிக்சர் வந்து நான் இங்கே கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஐ ரிக்ரெட் why I did that because அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஃபால் ரொம்ப டிராஸ்டிக் ஆகிடுச்சு. அண்ட் ஹேர் ஃபால் கூட ஒரு பக்கம் இருக்கலாம், பட் அந்த கிரே ஹேர் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் மை க்ரௌன் இஸ் கம்ப்ளீட்லி லைக் ஒரு 30-40 கிரே ஹேர் இருக்கும் இப்போ. ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் யூஸிங் ஹென்னா. ஸோ ஹென்னா வந்து ஆப்வியஸ்லி இட் வில் மேக் யூ ஹேர் ட்ரை. ஸோ அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ்னால நான் வந்து என்னோட ஹென்னா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹென்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் 2 of these old beetroots. ஸோ இது வந்து நான் ஹேர் கலருக்கு யூஸ் பண்ண போகிறேன். I'm just gonna cut them. So this is not anymore good to eat. ஸோ ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாட்களாக இருந்த ஒரு 2 beetroot. It is very old and I'm gonna cut it.
you can actually take the peel away. So நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு I'm gonna take the juice from this beetroot. ஜூஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா ஐம் கோனா ஆட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வெந்தய பொடி. ஸோ வெந்தய பொடி வந்து நார்மலாக வெந்தயத்தை நம்ம ட்ரையாக பவுடர் பண்ணி அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இட் கண்டிஷன்ஸ் யுவர் ஹேர். அண்ட் ஹெர்பல் ஹென்னா பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் 2 டைம்ஸ். ஸோ என்னோடய ஹேர் லென்த் அண்ட் வால்யூம்க்கு எனக்கு half the packet போதும். ஸோ நான் அதை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 2.5 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட், பிளெயின் கர்ட் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் யோகர்ட் யூ கேன் யூஸ் யோகர்ட். இட் இஸ் அப் டு யுவர் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இன்னும் கூட நீங்கள் அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி ஹென்னா வந்து ஓவர் நைட் மிக்ஸ் பண்ணி ஒரு அயன் தவாவில் வைப்பாங்க, மீன்ஸ் அயன் பாத்திரத்தில் வைப்பாங்க. பட் யூ கேன் பிளெண்ட் இட் லைக் திஸ் அண்ட் கீப் இட் ஃபார் 30 minutes and use it immediately. What I have made, and இது வந்து ஒரு 30 minutes 40 minutes கிட்டத்தட்ட 30 to 40 minutes ஆகுது இது மிக்ஸ் பண்ணி வச்சு. அண்ட் அது மிக்ஸ் பண்ணப்போ இருந்த கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கூட திக்கன் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த லைக் பவுடர் ஹென்னானால தான். இது வந்து கண்டிப்பாக ஆப்வியஸாக நம்மளோட ஹேரில் போடும்போது ட்ரை ஆகும். இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் தட் ஐ ஹவ் ஆடட் கர்ட் அண்ட் தென் பீட்ரூட் ஜூஸ் அண்ட் ஆல்சோ இதில் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து இன்னும் கூட குளிர்ச்சி அண்ட் நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். வந்து ஈவன் நீங்கள் என்ன ஹேர் கலர் பண்ணீங்கனாலும் உங்கள் ஹேர் ட்ரை ஆகும். ஸோ இதை வந்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி இஃப் யூ கோ வித் யோர் பேர் ஹேண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் ஸ்டெயின் ஆகும். இஃப் யூ டோன்ட் வாண்ட் எனி ஸ்டெயின் ஆன் யோர் ஹேண்ட் யூ கேன் யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் லைக் திஸ். ஸோ இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கொஞ்சம் கூட திக்கனாக இருந்தது. ஸோ தட் நான் இன்னும் கூட வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா அந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் இட்ஸ் குட் டு கோ. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இட் வில் நாட் ஃபால் ஆஃப் அண்ட் உங்களோட ஹேரில் இருக்கிற அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகும்போது கூட இட் வில் ஸ்டே இன்சைட் யோர் ஹெட். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் யூ நீட் டு லைக் ஸ்டார்ட் அப்ளைங். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஹென்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து வெரி சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் வீட்டிலருந்தே உங்களுக்கு ஹேர் கலர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து உங்களோட ஹேர் பிளாக்காக இருக்கணும், நேச்சுரலாக பிளாக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கானது இது கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் அந்த ரெட் டோன் என்னோட ஹேரில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஸ்கூல் படிக்கிற டேஸ்லேருந்தே வந்து ஹென்னா அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இட்ஸ் லைக் அப்போல்லாம் வந்து வெறும் மருதாணி இலையை அரைச்சி போடுவோம். அது லேட்டராக நான் ரியலைஸ் லைக் அது அப்படியே போடுறதுனால ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும் அப்படிங்கிறது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஹென்னா பவுடரில் இந்த particular powderல there are some other like herbs that are needed for your hair. ஸோ நிறைய மூலிகைகள், அந்த தண்டு, இந்த தண்டு, அந்த பொடி, இந்த பொடி, இதெல்லாம் நிறைய பொடியெல்லாம் இதில் இருக்குது. அது என்னங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் போல. கம்பேரிங் டு ஹேர் கலர் திஸ் இஸ் லைக் நாட் வெரி ஹார்ம்ஃபுல். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இதனால எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வந்தது கிடையாது. ஐ பீன் யூசிங் திஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 to 4 years now. இடையில அந்த ஹேர் கலர் பண்ணது ஒன்று தான் நான் பண்ண ஒரு மிஸ்டேக். பட் அதர்வைஸ் திஸ் இஸ் ரியலி குட். ஸோ இதை நம்ம இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலேஷனில் லைக் நம்ம அதை ஒரு சமையல் பண்ணுற மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கனால கண்டிப்பாக உங்கள் ஹேருக்கு வந்து த லீஸ்ட் டேமேஜ் தான் இது பண்ணும். த ஒன்லி சைட் எஃபெக்ட் தட் ஐ ஃபேஸ் இஸ் ட்ரைனஸ். ஸோ அந்த ட்ரை ஆகிற ஹேரை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஐ ஆல்வேஸ் அப்ளை சம் குட் சீரம் ஆன் மை ஹேர் ஸோ தட் என்னோட ஹேர் வந்து ஃபர்தராக எந்த டேமேஜும் ஆகாது. பட் திஸ் கலர் இஸ் ரியலி நைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல் பர்கண்டி ஷேட்ல என்னோட ஹேர் இருக்கும். ஸோ நவ் ஐம் கோனா ஸ்டார்ட் அப்ளைங் த ப்ராடக்ட். நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத இல்லைனா ஏதாவது வேண்டாத ஒரு டாப் இருக்குது, டிஷர்ட் இருக்குது, அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ
மேக் ஷூர் யூ வேர் அ க்ளவுஸ் பிகாஸ் இது வந்து உடனே இம்மீடியட்டாக வந்து ஸ்டெயின் ஆகிடும் உங்களோட கையில். யூ டோன்ட் வாண்ட் யூர் ஹேண்ட்ஸ் டு கெட் ஸ்டெயின். ஸோ now I'm gonna start applying the henna. ஸோ while applying henna நீங்கள் ஃப்ரண்ட்லலாம் அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்கள் நெத்திலலாம் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டெயின் ஆகும். மீன்ஸ் ஸ்டெயின் ஆகாது, அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக படும். பட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச கையில் சீக்கிரமாக லைக் அந்த கலர் ஒட்டும். ஏன்னா நம்ம ஹேண்ட்ஸில் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கிறதுனால. பட் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃபேஸ்லேயோ இயர்ஸ்லேயோ நெக்லேயோ வந்து இந்த ப்ராடக்ட் ஸ்டெயின் ஆனதே கிடையாது இது வரைக்கும். ஐ டோன்ட் நோ ஹவு. பட் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேணாம். ஜஸ்ட் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் வந்து வெறும் வாட்டரால் உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாலே அந்த ஸ்பாட்ஸ்லாம் ஸ்டெயின் ஆகாமல் இட் வில் கோ ஆஃப். அண்ட் நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்டெயின் ஆனது எல்லாம் லைக் இந்த ஸ்பாட்ஸ் ஆனது எல்லாமே வந்து நான் ஹேர் டை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா I'm gonna wash it completely. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாம் ஹவு லைக் க்ளீன் இட் இஸ். முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராடக்ட் ஹென்னாவை வந்து நல்லா உங்களோட ஸ்கேல்பில் டீப்பாக பெனிட்ரேட் ஆகிற மாதிரி லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். யூஸ்வலி எங்கள் அம்மா தான் எனக்கு அப்ளை பண்ணி விடுவாங்க. அப்போ அவங்க செக்ஷன்ஸ் எடுத்து பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ என்னோட ஹேர் ஃபுல்லாக நான் வந்து ஹென்னா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஆல் அரவுண்ட் யுவர் ஹேர் அண்ட் மேலே சர்ஃபேஸ் மேலெல்லாம் வந்து நிறைய அள்ளி அப்பிட்டிங்கன்னா ஹேர் கலர் வந்து அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும். It is really good if you can keep it for some 2 hours or maximum 3 hours வரைக்கும் கூட நீங்கள் வைக்கலாம். until unless ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா it will make your hair லைக் பிரேக் ஆகும் வாஷ் பண்ணும்போது. ஸோ ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த லைக் அந்த ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆகிடும். ரொம்ப ட்ரை ஆச்சு அப்படின்னா அது பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஐ ஹேவ் ஹேர் ஃபால் இஷ்யூஸ் அப்படின்றனால I'll keep it for a maximum of 1 hour 1.5 hours அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். meanwhile I'm gonna I have just washed my face with the Dermavive Hydra Cleanser. இது வந்து ரொம்ப மைல்டான ஒரு கிளென்சர், லைக் ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களோட ஸ்கின்ல எனி இரிட்டேஷன் சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் என்னோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm gonna prepare a beetroot face mask. நம்ம எடுத்த பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல, ஜூஸ் எடுத்துகிட்டு அதோட சக்கை அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரெசிடியூ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ ஹவ் ஜஸ்ட் ஆடட் ஒரு ஸ்பூன் நல்லா திக் கர்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலி நாட் I'm gonna apply this as a face mask. எனக்கு கடலை மாவு யூஸ் பண்ணால் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். அதனால் நான் வந்து மோஸ்ட்லி நான் ஒரு டிஐஒய் ஸ்கின் கேர்லாம் ஏதாவது பண்ணி நீங்கள் என்னை பார்த்துருக்க சான்ஸே கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் டூ இட். ஏன்னா எனக்கு நிறைய இது ஒர்க் ஆகாது. என் ஸ்கின்னை வந்து வேறு மாதிரி எதுனா லைக் ஒரு பம்ப்ஸோ இல்லை பிரேக் அவுட்டோ ஏதாவது வந்துடும். இல்லைனா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி ஃப்ளேக்கி ஆகிடும். அந்த மாதிரி ரீசன்னாலேயே நான் வந்து இந்த டிஐஒய் ஸ்கின் கேர்லாம் பண்ண மாட்டேன். பட் பீட்ரூட் இஸ் ரியலி குட் ஃபார் யுவர் ஸ்கின். இட் ஹேஸ் பீட்டா கேரட்டின் அண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நிறையா அதில் இருக்குது. வைட்டமின்ஸ் இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் I'm going to transform into someone else. ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 minutes or maximum of 30 minutes வைக்க போகிறேன். அவாய்ட் நியர் யோர் ஐஸ். இது ஒரு திக் மாஸ்க்காக உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை போடுறதுக்கு முன்னாடி இஃப் யூ கைஸ் கேன் லைக் ஸ்க்ரப் யுவர் ஸ்கின் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எல்ஸ் நீங்கள் இதை ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutesக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். It's been 30 minutes now and almost எனக்கு வந்து ஒரு லேயர் ட்ரையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் இனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ I'm gonna wash my face with plain water and come back. So guys, I've washed my face and this is the glow I get after the beetroot and curd mask, and I'm totally in love with my skin right now. So as you
I'm gonna make cheese dosa. Actually எனக்கு வந்து சீஸ் வந்து நார்மலாக சாப்பிட ரொம்ப பிடிக்காது. அதனால நான் வந்து பாஸ்தாஸ் பண்ணாலோ இல்லைனா வந்து இருந்தால் இந்த மாதிரி சீஸ் தோசை அதெல்லாம் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த மில்கி மிஸ்டோட சீஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கேன், இது யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது கூட இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ண போகிறேன் என்னோட தோசை மேலே. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச். while this dosa is cooking நான் வந்து கிரேட் பண்ண garlic வச்சிருக்கேன் என் கையில். ஸோ அந்த garlic வந்து just gonna சும்மா ரேண்டமாக தோசை மேலே போட்டுடலாம். போட்டுட்டு I'm just gonna quickly grate the cheese cube on top of dosa. இந்த ரோட் சைடில் ஸ்ட்ரீட் மீன்ஸ் இந்த மாதிரி ட்ரக் வச்சுட்டு ஒரு தோசா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருந்தது முன்னாடி அண்ணா நகரில், லைக் வேற இல்லை நியர்பை அங்கே. ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு சீஸ் தோசை வந்து நான் டேஸ்ட் பண்ணேன். பட் தே டென்ட் யூனோ லைக் இந்த மாதிரி கார்லிக்கெல்லாம் போடல, பட் தே ஹேட் ஸ்பெஷல் ஸ்பைசஸ். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. பட் ஐ ப்ரிஃபர் யூஸிங் கார்லிக், ஏன்னா எனக்கு கார்லிக்கோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் டைஜஷன் அண்ட் ஓவராலாகவே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கார்லிக் வந்து நம்மளோட மீலில் எடுத்துக்கிறது. இஃப் இன்கேஸ் யூ டோன்ட் ப்ரிஃபர் யூஸிங் கார்லிக், உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் வெரி வெல் இக்னோர் இட். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா கமிங் த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். ஸோ இது வந்து என் அம்மாவோட ஸ்பெஷல் இட்லி பொடி ஹோம்மேட். இதில் வந்து நமக்கு தேவையான ஸ்பைசஸ் அண்ட் காரம், டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே இந்த ஒரு வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்களா, மழை சாரல் மாதிரி அப்படியே தூவி I'm just gonna fold it. இது வந்து கருகுரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீலே பண்ண வேணாம். கருகுனா கூட முருகலாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்படி யூ ஹேவ் டு சீல் இட். ஸோ இதை எய்தர் சைடு ஒரு 2 minutes குக் பண்ணி எடுத்தா டேஸ்டி சீஸ் கார்லிக் தோசா இஸ் ரெடி. சம்டைம்ஸ் நான் வந்து சட்னி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ ப்ரிஃபர் ஹேவிங் பிக்கிள். இது வந்து கோயம்புத்தூரில் இருந்து வாங்கிட்டு வந்த பிக்கிள். ஒரு சூப்பரான ஒத்தென்டிக்கான டேஸ்ட்டில் பர்ஃபெக்ட் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கிள். ஐ லவ் திஸ் ஸோ மச். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய சைட் டிஷ். என்னை பொறுத்த வரைக்கும் there is no side dish that is better than a pickle, especially lemon pickle. Lemon pickle na I would always, you know, like I would die for. So இந்த egg and cheese தோசையில் இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா எப்படி டேஸ்டியாக இருக்கும்னா நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனி பிக்கல், பட் இது வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு இடத்துலேருந்து வாங்கினேன், which is like ப்ராப்பர்லி மேட். ரொம்ப அழகாக கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிக்கல் இது. ஸோ ஐ டோட்லி லவ் திஸ். ஸோ நான் இப்போ இதை சாப்பிட போகிறேன். I'm back from my showers. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours அப்புறமா தான் நான் என் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ தட் அந்த கலர் நல்லா என் ஹேரில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் திஸ் டைம் ஐ யூஸ்ட் லைக் நார்மலாக யூஸ்வலி வாஷ் பண்ணுற மாதிரி தான் வாஷ் பண்ணிவிட்டு மைல்டான ஒரு ஷாம்பூ அண்ட் மைல்டான ஒரு கண்டிஷனர் வந்து ஃபாலோட் பை யுவர் யூனோ லைக் வாஷ் பண்ணி முடிச்சோன்னே யூ ஹேவ் டு அப்ளை அ கண்டிஷனர். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஹேரை நார்மலாக ஏர் ட்ரை பண்ண விட்டுருக்கேன். ஸோ இதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். பட் talk about a product which I had my hands on recently. So you guys have seen me using the Dermavive Hydra Cleanser lately. So இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்ச நாட்களாகவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. I'm gonna actually empty this container soon. கிட்டத்தட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ராடக்ட். So I'm gonna talk about the Dermavive moisturizing lotion. So this is the first time I'm gonna introduce this product to you, and I'm super excited to introduce this product. ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபார் யர் ஸ்கின், எஸ்பெஷலி ஃபார் தோஸ் ஹூ ஸ்ட்ரகிளிங் வித் ட்ரை ஸ்கின் இஷ்யூஸ். அண்ட் எஸ்பெஷலி லேடிஸ் நிறைய பேர் வந்துட்டு
ஜென்ரலாகவே நம்ம பாடியில் இருக்கிற அன்வான்ட் ஹேர் இது எல்லாத்தையுமே வந்து வி யூஸ் டு ஷேவ் இட் ரைட். ஸோ நான் வந்து பேசிக்காக என்னோட ஹேண்ட்ஸில் இருக்கிற ஹேர் லைக் வாட் எவர் லைக் ஆல் மை ஃபேஸ் வேர் எவர் ஐ ஹாவ் பாடி ஹேர் அந்த செகண்டரி ஹேர் க்ரோத் எல்லாமே யூஸ் டு ஷேவ் மை ஸ்கின். ஸோ அந்த மாதிரி ஷேவ் பண்ணும்போது ஆர் ஸ்கின் டென்ஸ் டு கெட் ட்ரை அண்ட் அந்த மாதிரி ட்ரை ஆகும்போது ஃப்ளேக்கியாக ஆகும் சம்டைம்ஸ் ஸ்கின்னு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் த Dermabyl மாய்ஸ்சரைசிங் லோஷன் விச் ஹேஸ் Avena sativa seed powder and it has colloidal oatmeal extract and இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா for those who are struggling with dry skin conditions this is going to help you highly and now I'm going to show you guys how to apply this product. As usual normal எல்லா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ற மாதிரி தான். ஸோ இன்னைக்கு நான் வந்து just I'm back from my showers and it's been half an hour now, so I just want to apply some good amount of moisturizer to my skin. I can actually, sense the, I don't know, like little bit or madri, உங்களுக்கு serum and ஒரு மாதிரி oily consistencyல இது இருக்கு and it is going to help you on a long time those who are struggling with dry skin. Mine is a combination skin and sometimes in the T-zone and the area around my nose gets oily. So நான் இங்க வந்து லைட்டாக தான் அந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறேன். பட் அதர்வைஸ் those who are struggling with dry skin and on days you shave your skin, definitely you can go in for this moisturizer because இது வந்து உங்களுக்கு ரொம்ப help பண்ணும் to restore the skin's moisture and like to lock and keep your skin very hydrated. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So if you guys are interested, please give it a try. The product details in the description box down below, so through that link நீங்க போய்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். And now it's time to show my hair to you all. So ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா to keep your hair hydrated after this. So நார்மலா வந்து ட்ரை ஆகும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். So usually you have to like make use of some serums to actually protect and உங்க ஹேர்ல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் மாய்ஸ்சரை வந்து லாக் பண்றதுக்கும் and to have a healthy hair it is very important. So I thought of using the natural light because adula innume ungalku nalla theriyum. I'll try to turn this warm. So if you guys can see here, let me focus. Okay, so இந்த ஏரியாலலாம் தான் எனக்கு வந்து அதிகமாக க்ரே ஹேர் இருக்கும். அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா it will be in a red color. So frequently when you use it, like henna வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் நீங்கள், நாட் ஜஸ்ட் ஒன் டேல உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. ஹென்னா பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு யூஸ் இட் ரெகுலர்லி. நான் வந்து அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு like reapply henna once in 15 days or maybe உங்களுக்கு டைம் கிடைக்குது, you can actually like spend some time in doing this process அப்படின்னா you can actually do it weekly once. ஆர் ஒரு வாரம் வந்து ஹென்னா அப்ளை பண்ணுங்க, ஒரு வாரம் வந்து ஒரு நல்ல ஹாட் ஆயில் மசாஜ் உங்களோட ஸ்கேல்ப்புக்கு கொடுங்க. இது வந்து எப்படி பண்ணணும்னா இட் இஸ் கோயிங் டு பேலன்ஸ் யுவர் like ஸ்கேல்ப் கண்டிஷன்ஸ். தோஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் ட்ரைனஸ், dandruff இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு. 1 week நீங்கள் ஹென்னா அப்ளை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஹாட் ஆயில் மசாஜ் யூ கேன் கிவ் இட். லைக் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3 எண்ணெயும் வந்து நல்லா, விளக்கெண்ணெய் மீன்ஸ் castor oil, இது 3ம் வந்து நீங்கள் லைட்டாக இந்த டபுள் பாய்லர் மெத்தட் தெரியுமா? ஸோ கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக ஒரு கிணத்துல இந்த 3 எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த தண்ணியோட சூடில் இது வந்து பாயில் ஆகணும். அந்த பாயில் ஆகிற எண்ணெயை வந்து நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப் பண்ணி உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் see a lot of difference in your hair health and trust me this is gonna work. நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லை ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா obviously give it a try and let me know in the comment section below. I found this video useful. நீங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. Please give this video a thumbs up and also உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாவது சொல்லணும்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். And if you have not subscribed to my channel, please go ahead and subscribe and click on the bell button to get regular notifications whenever I upload a new video. மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை நான் மீட் பண்றேன். Until then it's me Janani signing off. Take care. Bye bye.